मानव्यालकिञ्चरातटे 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 मर्ममिल्लदिल् पेदने मनसा मानव्यालकिञ्चरातटे सामनव्यालकिञ्चरातटे ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர ஒருத்தி மகனாய் பிறந்து தரிக்கில்லானாகி தான் தீங்கு நினைத்த தரிக்கில்லானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அருத்தித்து வந்தோம் பறை தரதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரென் பாவாய் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரென் பாவாய். பாசுரத்தின் பொருள். தேவகியின் மைந்தனாக நள்ளிரவில் பிறந்தவனே, அன்று இரவே யசோதையிடம் ஒளிந்து வளர்வதாகச் சென்றவனே, அவ்வாறு மறைந்து வளர்வதை பொறுக்க முடியாத கம்சன் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான். அந்த கருத்து அழியும் வகையில் அவனது வயிற்றில் பயத்தால் ஏற்படும் நெருப்பை விளைவித்த உயர்ந்த குணங்களை உடைய திருமாலே, உனது அருளை யாசித்து நாங்கள் வந்துள்ளோம். அந்த அருளை தந்தாயானால் உனது விருப்பத்தக்க செல்வச் சிறப்பையும் பக்தர்களுக்காக நீ செய்த பணிகளையும் பாராட்டி நாங்கள் பாடுவோம். உனது பெருமையை பாடுவதால் துன்பங்கள் நீங்கி இன்பமாய் மகிழ்ந்திருப்போம். விளக்கம். பக்தன் பக்தி செலுத்தும் போது இறைவன் அவனுக்கு சேவகனாகி விடுகிறான். தனது உயிருக்குயிரான பக்தன் பிரகலாதனுக்கும் அவனது தந்தை இரண்யனுக்கும் வாதம் நடக்கிறது. உன் நாராயணன் எங்கே இருக்கிறான் என்று இரண்யன் கேட்க பெருமாளுக்கு கை கால் உதறி விடுகிறது. உடனே உலகில் உள்ள எல்லா ஜீவன்களுக்குள்ளும் அவன் சென்று விட்டான். ஒரு அணுவை கூட அவன் பாக்கி வைக்கவில்லை. பிரகலாதன் என்ன பதில் சொன்னாலும் அதற்குள்ளிருந்து வெளிப்பட வேண்டுமே என்ற பயத்தில் அவன் இருந்தான். அவன் தூண் என்று சொல்லவே அதற்குள்ளும் மறைந்திருந்த பகவான் நரசிம்மமாய் வெளிப்பட்டார். பக்தனுக்கு அவர் செய்த சேவையை பார்த்தீர்களா? தன்னிடம் பக்தி செலுத்திய பாண்டவர்களுக்காக அமாவாசை நேரத்தையே மாற்றிய தயால குணம் படைத்தவர் அவர். இவற்றையெல்லாம் படித்தாலே நாம் அவனை அடைந்து விடலாம் என்பதுதான் இப்பாடலின் உட்கருத்து. அதுல 2 அம்மா மிரட்டுறா. அங்க போனா சட்டு ரூபத்தெல்லாம் மறைச்சுக்கோ, 4 கையை மறைச்சுக்கோன்னா இங்க, அங்க போனா மண்டில் நிலையில் வாசல் நிற்காது, அங்க போகாது, அங்க போனா அவள் மிரட்டு. 2 அப்பா, 2 தாயார், 2 கோத்திரம், 2 குலம், என்ன வைச்சியம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு வியாக்கியானம் பண்றாப்பு இருக்கு இந்த பாட்டு. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிருவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி. ரொம்ப அற்புதமான பாசம். இன்னைக்கு அவகாசமே ரொம்ப குறைச்சலா இருக்கு, நிறைய அனுபவிக்கணும் இந்த விஷயங்கள்லாம். ராமாவதாருக்காக ஒத்த தபஸ் பண்ணா 4 பிள்ளை பிறந்தது.
யாரு? தசரதன் ஒருத்தன் தபஸ் பண்ணான், புத்திரகாமேஷ்டி ஆகும்னா 4 பிள்ளை வரணும். இப்ப 4 பேர் தபஸ் பண்ணி ஒரு பிள்ளையை பெற்றா. இது எப்படிடா இருக்குன்னா, 1 ரூபாய்க்கு 4 படி அரிசி வித்த காலம். இப்போ 4 ரூபாய்க்கு 1 படி, 4 ரூபாய்க்கு கூட கிடைக்கிறதில்ல, 10 ரூபாய் இருக்கு. 4 ரூபாய் அப்படி இருந்தா வச்சுக்கோங்களேன், 1 ரூபாய்க்கு 4 படி அரிசி வித்த காலம். இப்போ 4 ரூபாய்க்கு 1 படி, அந்த 1 4 4 1 அந்த ஃபிகர் மாத்திரம் மாறாது. அப்போ ரூபா 1 படி 4. இப்போ ரூபா, அப்போ இப்போ படி 1 ரூபா 4. அந்த மாதிரி பிள்ளைகள் மலிஞ்ச காலம். தசரதன் ஒருத்தன் தபஸ் பண்ணா, 4 பிள்ளைகள் பார்த்தா. இப்ப 4 பேர் தபஸ் பண்ணா 1 பிள்ளை பிறந்தான். 4 பேர் யார் தெரியுமா? வசுதேவன், தேவகி, நந்தகோபன், யசோதை. இவன் என்ன பண்ணா, பெருமாள் தனக்கு பிள்ளையா வரணும்னு கேட்டா இவா 2 பேரும். அவ என்ன பண்ணா, பெருமாள் பிள்ளையா பிறந்து பிள்ளையா விளையாடிக்க பார்க்கணும். அவளும் எனக்கு பெருமாள் பிள்ளையா பிறக்கணும்னு சொன்னா பெருமாளை கஷ்டமா முடியும். எத்தனை பேருக்கு பிள்ளையா பிறக்க முடியும்? இவ பெருமாளை பிள்ளையா பெறணும்னு ஆசைப்பட்டா. அந்த பெருமாள் பிள்ளையா பிறந்து தங்கிட்ட விளையாடி அந்த ரசத்தை அனுபவிக்கணும் கேட்டு மறந்து போட்டா. தேவிக்கு நந்துக்கோங்கணும், பிள்ளையா பெருமாள் எனக்கு அவதரிக்கும்னு சொன்னான். பெருமாள் அவதரிச்சார். விளையாடுறதுக்கு அங்க போறேன்னு விட்டார். ஏன்னா அவள் என்ன கேட்டிருக்கா, பெருமாள் பால்னா விளையாடி நான் பாருன்னு ஆசைப்பட்டா. பெருமாள் தான் பிள்ளையா பெறணும் அவள் ஆசைப்படல. யசோதை இவள் விளையாடி பாருன்னு இவள் ஆசைப்படல. அப்படி தந்திரம் பகவான் அவளை கேட்க முடியாது. ஒரே விசிட்டிங்ல இது 2 காரியத்தை முடிச்சு போட்டார். ஒருத்தி மகனாய் பிறந்து வாண்டாள் தான் சொல்றா. தேவிக்கு பிள்ளையா பிறந்து யசோதிக்கு ஒரு மகனாய் ஒளித்து வளர்ந்து போட முடியாது, போடல. அதுக்கு என்ன காரணம், அவ பேரை சொல்லிட்டா யாராவது சூன்யம் வைக்கிறா, அப்பா அம்மா பேரை சொல்லிட்டு அந்த அட்ரஸ் எல்லாம் பூர்ணமா தெரிஞ்சது சூன்யம் வச்சுருப்பாரு பயம். அதுக்காக கல்யாணத்தை சீப்பை ஒழிச்சு வச்சுட்டு அங்கே இருந்து விடுவோம் இல்லையா. ஆண்டாள் பேர்ல சொல்லேன்னா அவ சூன்யம் வைக்கிற பேரே தெரியாதோ, நம்ம வாயாலே சொல்லுறது. இன்னொரு அர்த்தம், மாமியார் பேரை மாட்டுன்னு சொல்லக்கூடாது. சாஸ்திரங்கள பெரியவாள் பேர்லாம் சொல்லணும். இப்போ அதை போறது ஆம்பியான் பேரே இப்போ சில பேர் சொல்லி கூப்பிடுறா. அது ஒரு ஃபேஷனா போயிடுது, தூக்கி வாரி போடுறது. ஆண்டியான் பேர் சொல்றா பத்தி, ஆம்பியான் அவள் பேரை சொல்லக்கூடாது, அப்படி இருக்கும். ஆத்மநாம குரோர் நாம அதிகிருப்பணஸ்திச்ச சேஸ்காமோ நகரிணியாது ஜேஷ்டாபத்திய களத்திரையோன்னு சாஸ்திரம் சொல்லு. எடுத்து தம் பேரை சொல்லக்கூடாது. ஸ்ரீனிவாசன் மனசு வச்சா தெரியுமா? ஸ்ரீனிவாசன் நீங்க யாரையும் நினைக்கல, நான் பொதுவாக சொல்றேன். ஸ்ரீனிவாசன் நான் மனசு வச்சா தெரியுமான்றது. அடியன் கொஞ்சம் பிரயத்தனப்பட அந்த காரியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தம் பேரே சொல்லி எடுத்ததுதான். இந்த பேரை தம் பேர் தான் சொல்லிக்கூடாது, தம் பேரே தான் சொல்லிக்கூடாது. குரோர் நாம அப்பா பேரு, ஆச்சாரியன் பேரு, வள்ள பேர், அத்தை சொல்லக்கூடாது. பேர் சொல்லக்கூடாது. அதுக்காக தனியும் சொல்லி திருநாமத்தோடு சொல்லக்கூடாது அர்த்தம் இல்லை. எடுத்ததுலாம் அவரை பேரை சொல்லி அந்த சுவாமி திருடி அப்படின்னு தான் சொல்லக்கூடாது. பொதுவாக விஷயங்கள் சொல்லணும். அவள் பேரை சொல்லி லட்சுமி மகாசிவம் திருடி அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது தனியாக அனுசந்தானம் பண்றதுக்காக. அந்த மாதிரி குரோர் நாம, அது அப்பாவோட பேர், இதெல்லாம் மாமனார் பேர், இவாளெல்லாம் சொல்லணும். அதுக்கப்புறம் மாமனார் மாட்டு பொண்ணுக்கு மாமியார்லாம் கூட குருஸ்தானத்துல இருக்கு. ஆத்மநாம குரோர் நாம அதிகிருப்பணஸ்திச்ச, ஒரு பைசா கொடுக்காத இருக்கா பாருங்க அதார்மிகன், அவன் கர்மி, அவனுடைய பேரையும் சொல்லக்கூடாது. சொன்னா என்னன்னா சேஸ் வராது. சேஸ்காமும் நகரணியார், சேஷ விரும்புன்னு சொல்லக்கூடாது. சேஸ்காமும். அதுபோல ஜேஷ்டாபத்திய பெரிய பிள்ளையுடைய பேரை சொல்லக்கூடாது. பெண்டாட்டி பேரையும் சொல்லக்கூடாது. பெண்டாட்டிக்கு அப்படின்னு பேரை சொல்லக்கூடாது. அதில் மாமியார் ஆச்சாரிய கோட்டி சேர்ந்தல ஒரு பேரை சொல்ல, அதுக்காக ஒருத்தின்னு சொன்ன. ஒருத்தின்னு நிறைய வியாக்கியானம். ஒருத்தி பெருமாளை பிள்ளையா பெரும்படியான பாக்கியம் பண்ணவன். இவளுக்கு தேவகிக்கு ஒரு ஐடியா வந்தாப்புல யாருக்குமே ஐடியா வரல. இவள் தபஸ் பண்ணா, விஷ்ணு சுதபஸ் அப்படின்ற 2 பேர் அவளுக்கு. அதுக்கு ஜென்மத்துக்கு முன் ஜென்மம். அங்க பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணா பிரத்யட்சமான. அந்த பெருமாளை பார்த்த உடனே என்ன தோணிது, எங்க கண்ணன் இருக்கான் பாருங்க, அவன் சர்வாபரணம் பூட்டினா அப்படி கையில் எடுத்து சேவைப்படி கொடுத்து அப்படியே அந்த குழந்தைய எடுத்து அணைச்சிக்கலாமான்னு தோணும். அந்த பெருமாளை பார்த்த உடனே அந்த குழந்தையா பிறந்து அந்த குழந்தைய எடுத்துக்கலாம் எல்லாருக்கும் தான் தோணும். ஆனா தன் வயசுலயே குழந்தையா பறக்கணும்னு மனசுல கட்டுறது அவளுக்கு ஒத்தி தான் உண்டாச்சு. அதனால இது ஒப்பற்றதான ஐடியா உள்ளோடு. ஆகண்டவாரி பரமந்தர மேகதேஷ்யம் பீதாம்பரம் கமலலோச்சன பஞ்சஹேதி பட்டர் அருள் செய்றார். இந்த தேவிக்கு போல யாருக்காவது இந்த மாதிரி அபிப்பிராயம் வந்ததா பாத்தியா? அவள் ஒருத்தி விலட்சணை. ஆகண்டவாரி பரமந்தர மேகதேஷ்யம் பீதாம்பரம் கமலலோச்சன பஞ்சஹேதி பிரம்ம. அப்படிப்பட்ட பிரம்மத்தை ஸ்தனந்தயமயாச்சத காபரேவம் ஸ்ரீரங்கநாத சுதகாமிதி காபரேவம். இந்த மாதிரி பிள்ளை வேணும்னு ஆசைப்படுறா எத்தனை பேர் இருக்கா? எனக்கு பிள்ளை வேணும் கேட்பது, பெருமாளே பிள்ளையா வரணும், பெருமாள் பர்த்தா வேணும்னு கேட்டவா நிறைய பேர் இருக்கா. பெருமாளையே பிள்ளையா வேணும்னு ஆசைப்பட்டவா இவள் தவிர வேற யாருமே கிடையாது. அதனால ஒருத்தி. அந்த குழந்தை எப்படி தான் இருக்கா? பகவான் ஆகண்டவாரி பரமந்தர மேகதேஷ்யம்.
நல்லா கல்யாண சாப்பாடு சாப்பிடும் வயிறு எப்படி இருக்கும் அந்த மாதிரி மேகம் இருக்கு. அந்த மேகத்தை போன்ற கருப்பு நிறம் உள்ள ஆகண்டவாரி பரமந்தரமே மூக்கு பிடிக்க தீர்த்தம் சாப்பிட்டு இருக்கு அந்த மேகம். அதாவது வயத்துல ஆகாரம் இல்லாமனா கொஞ்சம் முகத்துல உடம்புல ஷைனிங் இராது. அந்த மேகம் கண்ணுகிறேல் இருக்கு பாருங்க. அந்த கருத்த மேகத்தை போல மேகத்தை கருப்பு எப்படி வரும்? நிறைய தண்ணீர் சாப்பிட்டாதான் வரும். அந்த தண்ணீர் எப்படின்னா மூக்க பிடிக்க சாப்பிட்டான்னு சொல்லியா அது கழுத்தளவே கட்டளையாக பகவத் கழுத்து வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கூட சாப்பிடுறது இடம் கிடையாது. அந்த மாதிரி ஆகண்டவாரி பரமந்தர மேக தேசம் பீதாம்பரம் கமலலோச்சனம் பஞ்சஹேதி பிரம்ம தனந்தயமயா அப்படிப்பட்ட பிரம்மத்தை தன் வயத்துல பிறக்கணும் ஆசைப்பட்டாங்க. இந்த மாதிரி யாவும் அப்படின்றதாக சொல்ற. அடுத்தது ஒருத்தி பெருமாளுக்கு ஏற்பட்ட பாக்கியம் அவளுக்கு ஏற்பட்டது. இந்த மாதிரி பாக்கியம் யாருக்குமே கிடைக்கல. அதாவது தேவிக்கு வயத்துல கர்ப்பத்துல இருக்கான்னு கண்ணன். அந்த சமயத்துல பரமாத்மாவுக்கு வாகனமா இருக்கிறவா யாரு? கருடன். சயனமா இருக்கணும் யாரு? ஆதிசன். இவா 2 பேரும் தேவி கைங்கரியம் பண்ணிருக்கா. வேற யாருக்கு இந்த மாதிரி கைங்கரியம் பண்ணிருக்கா? எத்தனை பேர் பிள்ளை பத்திரிகளை? தேவிக்கு பூர்ண கர்ப்பிணி. ஒரு நாள் இப்படி வெளியில ரொம்ப நாள் கர்ப்பிணிலாம் அந்த காலத்துல வெளியில வரமாட்டா. இப்ப எல்லாம் பிரசவிக்கு முன்ன கூட சினிமாவுக்கு போட்டு வந்து பிரசவிக்கும். பயமே இல்லாத போறது. மின்காலத்து பேய் பிசாசி வந்துருமேன்னு பயிட்டு அனுப்பிக்கவே மாட்டா. இப்ப இவாளுக்கிட்ட அது பயிட்டு போடுறது அதனால தைரியமா போறா. அந்த தைரியம் தான் எல்லாத்துக்கும் காரணம். அதனால அவள் 40 நாள் கொஞ்சம் சந்தேகமா இருந்துச்சு. ஆத்துல வெளியில போகக்கூடாது அந்த காலத்து சம்பிரதாயம். ஊரையெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் விசிட் பண்ணிட்டு வந்தா தேவையில்லையே, ஊரெல்லாம் கொஞ்சம் பலம் வந்தா தேவையில்லையேன்னு ஆசைப்பட்டா தேவி. உடனே அவளுடைய ஆசையை அவ கருடன் பூர்த்தி பண்ணிட்டான். அவள் எப்படி இருக்கா அந்த சமயத்துல? வயத்துல பீதாம்பரசாரியான கண்ணன் இருக்கான் பகவான். அதே போல அவ்வளவு சுவர்ண பீதாம்பரவாசினீசா ஸ்வதாம சஞ்சாதித சூரிய தீப்தி. அவள் கர்ப்பிணியா இருக்க முகத்துல ஒரு பெரிய தேஜஸ், சூரியனுடைய தேஜஸால அதிகமான தேஜஸ். பீதாம்பரத்தை உடுத்துட்டு இருக்கா. பெரும்பாலும் பீதாம்பரத்தை சரிச்சிருக்கான். கண்ணன் பகவான் என்ன பண்றான்? நத்தத்திர சூரியோபாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோபாதி. தன் காந்தியினால சூரியன் சந்திரன் இவாளெல்லாம் பிரகாசிக்கப்பட்டாத பண்றான். தேவிக்குடைய கர்ப்பத்தை பார்த்தா இவளுடைய முகத்தில் இருக்க தேஜஸுக்கு தகுந்தாவது சூரியன் பிரகாசிக்காக ஒதுங்கி போயிடலாம். சூரியனுடைய தேஜஸ் மறைக்க முடியாது இருக்கு இவளுடைய தேஜஸ். இது கண்ணனுக்கு உண்டு, இவளுக்கு உண்டு. சுவர்ண பீதாம்பரவாசனீசா ஸ்வதாம சஞ்சாதித சூரிய தீப்தி. அந்த பகவான் எல்லாரும் உபாசிக்கப்படுறான். அந்த பகவான் இவள் வயசுல கர்ப்பிணியா வந்தாட்டு பிரம்மாதிலாம் இவளை ஸ்தோத்திரம் பண்றா. உபாசனியா ஜெகதாம் பபாசே முரத்விடோ மூர்த்திரிவத்வித்திய. பகவானுடைய 2வது மூர்த்தின்னு சொல்லாம போறது சுவாமி யாதவாபுரத்தை வர்ணிக்கிறார். முரத்விடோ மூர்த்திரிவத்வித்திய. முரத்விட்ட முராரியான எம்பெருமான். அந்த எம்பெருமான் தேவிக்கையா ஒரு உருவம் எடுத்து வந்திருக்கான். ஏன்னா அவனுக்கும் பீதாம்பரம் இருக்கு, இவளுக்கும் பீதாம்பரம். அவன் தன் காந்தினாலே சூரிய சந்திரெல்லாம் மறைக்கிறான், அவளை பிரகாசிக்க விட்டாத பண்றான். இவளும் தன்னுடைய காந்தினாலே சூரிய சந்திரனை பிரகாசிக்க விட்டாத பண்றான். எல்லாரும் பகவான் உபாசிக்கிறார். எல்லாரும் இப்ப கர்ப்பத்துல வந்தாட்டு இவ்வளவு உபாசிக்கிறார், பிரம்மாதி எல்லாம் உபாசிக்கிறார். அப்படிப்பட்ட பரமாத்மாவின் ஒற்றுமையெல்லாம் இருக்கிறதுனாலே இவள் பரமாத்மா போல் இருக்கா. அதான் ஒருத்தி. நேற்று இப்ப சத்ராமி சொன்னாரு அவள் ஊரெல்லாம் இப்படி வலம் வந்தா தேவையில்ல ஆசைப்பட்டார். இதுல எந்த படுக்கையில படுத்தினாலும் நோறது, படுக்க முடியல. கர்ப்பம் அந்த பிரசவம் சமயம் கிட்ட நெருங்க உடம்பெல்லாம் நோறது. அப்ப ஆதிசேஷன் படுக்கையா வராங்க. இந்த கனாவை ஒரு நாள் காத்தால தேவிக்கு வசுதேவன் சொல்ற, நேற்று ராத்திரி தெரியுமா, அடாடா என்ன ஆச்சரியம் தெரியுமா. இது காளிதாசன் சுவாமி கொஞ்சம் இந்த புழு சில பேர் கவிகளுக்குள்ள ஒருத்தரும் காளிதாசன் சொல்றாங்க, கௌசல்ய சுமித்ர கைகேயி இவாள் தசரதர்கிட்ட ஒரு நாள் சொல்லலாம், மகாராஜாவே நேற்று ராத்திரி ஒரு கனா ஏற்பட்டு பாருங்க, ரொம்ப அற்புதமான கனா. காளிதாசன் சொல்றான், ஹேமபக்ஷ பிரபாஜாலம் ககனேச்ச விதன்பதா உக்ஷந்தே ஸ்ம சுபர்ணேன வேகா கிருஷ்ண பயோமுஜா. நேற்று ராத்திரி திடீர்னு கருடன் வந்தா, ஆச்சரியமா சர்வாலங்காரம் பூர்ணா கருடன் வந்தா, எங்க 3 பேரும் தோல்ல ஏற்றினா இந்த அயோத்தியா நகரத்தை முழுக்க எங்களை சுத்தி காமிச்சான் அப்படின்னு சுத்வா தாபியா ததா விசான் ஸ்வப்னான் சுத்வா பிரீத்யா மஹீபதி மேனே பரார்த்தியம் ஆத்மானம் குருத்வேன ஜெகத்குரு. இந்த மாதிரி கேட்ட உடனே கருடவாக நான் எம்பெருமானுக்கு நான் தகப்பனார் ஆக போறேன். எப்போ கருடன் தன் பத்தினி முதுகுல தோல் வேலை பண்ணிட்டு ஊரெல்லாம் சுத்தி காமிச்சானோ, கருடன் இவளுக்கு வாகனமா இருக்கணுமானக்க, இவளுக்கு எவ்வளவு மகிமை. கருட வாகனம் பகவான் இவள் வயசுல கர்ப்பமா இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி பண்ணிருக்கான். எனக்கு பறக்க போற ஜெகத்குருவான எம்பெருமான், அந்த எம்பெருமானுக்கு நான் தகப்பனாக போறேன், ஆனா ஜெகத்குருவுக்கு நான் குருவாக போறேன்னு பார்த்து சந்தோஷப்பட்டானா. இவன் ஆதிசேஷன் விட்டான் காளிதாசன். கருடன் தூக்கிட்டு போனதான் தூக்கிட்டு போன கொத்தின்னு போனது, கருடன் தோல் வேலை பண்ணிட்டு போனா அவர் ஆதிசேஷன் விட்டார். சுவாமி சாய்க்கிறார்,
அந்த காளிதாசன் பின்பற்றுறார். ஆனா காளிதாசன் பின்பற்றார். ஒரு 10 நிமிஷம் மேல எடுத்துக்கிறேன். சேஷேஷயானாம் கருடே நயாந்திம் பத்மே நிஷண்ணாம் அதிரத்ன பீடம் ஹயானனி ஆசிரிதவந்தி கிருத்தி சுவாமாகிருதிம் ஸ்வப்னதிர்ஷா ததர்ஷ. சேஷேஷயானாம் 10வது மாசம் நிறைந்த கர்ப்பிணி படுத்துன்னு நினைச்சா இந்த படிக்கலாம் வேண்டாம். ஆதிசேஷன் வந்து படிக்க சேவை சாய்க்கலாம். சேஷேஷயானாம் அவன் காளிதாசன் விட்டதை முதல்ல போட்டு காட்டுற. கருடே நயாந்தீம் கருடன் ஆதிசேஷன் 2 பேரு. அப்புறம் தும்புரு நாரதார் எல்லாரும் வந்து அவள் ஸ்தோத்திரங்களாம் அவளை ஸ்தோத்திரம் பண்றா. அப்படியே மாட்டு பொண்ணு வந்து அவள் காலெல்லாம் மகாலட்சுமியே அவள் திருவடியை வச்சு தள்ள. ஏன்னா மகாலட்சுமி பர்த்தா பகவான், அவள் இவள் கர்ப்பத்தில் இருக்கான்னா என்ன ஆகணும்? மகாலட்சுமி மாமியாரோ இல்லையோ, அவள் திருவடியை பிடிச்சி போடுறாளாம். இப்படி எல்லாம் கனா கன்றான்னு நான் வர்ணிக்கிறேன். இந்த மாதிரி பாக்கியம் கிடைச்சிருக்கு தேவிக்கு ஒத்திக்குதான். அதுல ஒருத்தி மகனாய் பிறந்து மகன் அல்லாத மகன் ஒருவருக்கு அல்லாத மாமே மகன் ஒருத்தி மகனாய் பிறந்துன்னு பதம் போட்டார். இவனா மகனா பிறக்கிறது. லோகானாம் யஹா அபியபிதான் லோகத்துலாம் தகப்பனாரா இருக்கணும். இங்க குழந்தையா வந்து பிறந்திருக்காரு. மகன் ஒருவருக்கு அல்லாத மாமேனி மாயன் பிதா புத்திரேன பிதருமான் யோனி யோனோ. பிதா லோகபிதாவான எம்பெருமான் புத்திரேன தனக்கு புத்திரனா இருக்கணும் தகப்பனா வச்சுக்கிறான். சர்வலோகத்துக்கும் பிதான்னு சொன்னான். அந்த சர்வலோகத்திலும் தசரதன் வசுதேவன் இவள் எல்லாரும் சேர்ந்தவாள் தானே. வசுதேவன் தசரதன் இவளுக்கு தகப்பனாரா இருக்க முடியாத பகவான் இவர்களை தகப்பனாரா வச்சுக்கிறான் அவதார காலத்துல. என்ன புத்திரைஹி பிதுர்மத கிரீடா கதந்தே கேன வர்ணியதே. சுவாமி அதாபித்த நம்மிய நமதா க்ஷுத்ரான். அங்க எல்லாரும் அவன் சேவிக்கிறா பரமபத்துல. இங்க மாத்தி போச்சு. அவன் வந்தா இங்க எல்லாரும் இவன் சேவிக்கிறான். எல்லாரும் பரமபத்துல அங்க சேவிக்கிறான். இங்க வந்தா என்ன பண்ண இவன் எல்லாரும் சேவிக்கிறான். இங்கதான் ஒரு கொஸ்டின், ஒரு கேள்வி கேட்க முடியாது தோணும். இப்படி இவன் எல்லாரும் சேவிச்சா சர்பத்து காலில் விழுந்தா என்ன தப்பு? அப்படி அந்த பண்டிகை அதுக்கு அன்னைக்கே நான் பதில் சொன்னேன். சரவன் காலில் விழுந்தா உடனே அவன் ஃபாலோவர்ஸ் எல்லாம் பார்த்தா எங்க சரபம் வசந்தது, கிருஷ்ணன் தோத்து போட்டான்னு அவனை மட்டம் தட்டுறதுக்கு பல பேர் காத்துட்டு இருக்க. யசோதையுடைய காலில் விழுந்தான், தேவிகளுடைய காலில் விழுந்தான் அப்படின்னு சொன்னா அவள் எல்லாரும் பரதெய்வம் எனக்கு இந்த மாதிரி என்னை சேவிக்க முடியாது பாக்கியம் பண்ணினேன்னு சந்தோஷப்படுவாளுக்கு தான், கர்வப்பட மாட்டாள். எலெக்ஷன்ல போட்டியா நிற்க மாட்டான். போட்டியா நிற்கிறவாளுக்கு தான் பயப்படக்கூடாது. இவெல்லாம் போட்டல பெருமாள் பரம கிருப்பையினால என்ன ஒரு வஸ்துவா ஆக்கிதான் என்ன பொருள் ஆக்கிதான் சந்தோஷப்படுறாள். இவளெல்லாம் ஃபாலோவர்ஸ் கிடையாது. அதனால இதை ஒத்துக்க அது ஒத்துக்கூடாது. பிரமாணம் அப்படி. அந்த மாதிரி ஒருத்தி மகனாய் பிறந்து தேவிக்கு புத்திரையை வச்சான்னு என்று தன்னை நினைக்கும்படி பிறந்தான். கண்ணனுக்கு 2வது பேர்னா ஷேஃபத்தின்னு போக, கருடுவாகன் போக, ஸ்ரீவைகுண்டநாதன் பேர் போக, தேவிக்கு புத்திரையே வச்சா பிரம்மண்யோ தேவிக்கு புத்திரோ பிரம்மண்யோ மதுசூதனம். சர்வ வேதத்துல பிரதிபாத்தியன் யாருன்னா தேவிக்கு புத்திரன்னு சொல்ல முடியாது. வசுதேவ புத்திரன்னு சொல்லாம இல்லையா? குழந்தைய ஒரு நிமிஷத்துன்னு பார்த்துட்டு அவள் தான். சில ரொம்ப தூர்ல இருந்து ஆபீஸுக்கு போறவா. இப்ப கல்யாணங்கள்ல இருந்து இங்க மும்பாய்க்கு வர்றதுனாக்க காலத்தால் 4 மணிக்கு எழுந்தாதான் வர முடியும் இல்லையா? அபூர்வமா குழந்தை பிறந்தது. இப்படியே அவன் குழந்தை இவன் வரைச்சே குழந்தை முடிச்சு தூங்கிட்டு இருக்கும். இவன் ராத்திரி போச்சு குழந்தை தூங்கி போடும். கார்த்தால் இவன் ஆபீஸ் வச்சு குழந்தை தூங்கிட்டு இருக்கும். ராத்திரி போச்சு தூங்கி போடும். கொஞ்சம் வயசானாட்டு யார் வரும், மாமா வந்துட்டு போயிட்டு இருக்காருன்னு கேட்டு அந்த குழந்தைய அழகெல்லாம் அவன் சேவிக்க முடியுமா? நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த குழந்தைய பார்த்து அனுபவிக்கிறவள் யாரு? தாயார் தானே. அதனால அவள் ஒருத்தி மகனாய் பிறந்து அந்த பிறகுச்சியே அப்பா அம்மா சொல்ற வார்த்தையை கேட்கிற குழந்தை. மகனாய் பிறந்து தந்தைகாலில் விலங்கர தோன்றியவன் அவதரிச்சே அப்பா அம்மா வார்த்தை சொல்றது கேட்டான். அப்பா அம்மாவுக்குள்ள பந்தத்தையும் போக்கிறான். கையில விலங்கெல்லாம் இருந்து பாருவோம். சரமதரணா திவதேவி ஆழ்வார் சாச்சர் தந்தைகாலில் பெருவிலங்கு தாழவிழ நள்ளிருட்கண் வந்த எந்தை. தகப்பனார் காலில் பெரிய விலங்கு போட்டுதான். முதல் குழந்தை பிறகுச்சே போட்ட விலங்கு. அது 8வது கர்ப்பமான கண்ணன் அவதரிச்சோன்னு அந்த விலங்கெல்லாம் பட்டு மடிச்சு போச்சு. இது ஆச்சரியம்னார் சுகபிரம்ம மகர்ஷி. ஆழ்வார்கள்லாம் தந்தைகாலில் பெருவிலங்கு தாழவிழ நள்ளிருட்கண் வந்த எந்தை அப்படின்னு சொன்னான் சுவாமி தேசன். ஆழ்வாருடைய சந்தோஷத்தை அவருடைய ஆச்சரியத்தை தவிடு முடியாக்கி விட்டார் சுவாமி தேசன். கண்ணன் அவதரிச்சானா கம்சன் காலில் போட்டிருந்த விலங்கு, தாப்பரார் காலில் போட்டிருந்த விலங்கு, அந்த விலங்கு பொடி பொடியா போயிடுதான். அது சொத்த இரும்பால பண்ணதான விலங்கு. அந்த சொத்த விலங்கு போனதுக்கு போய் ஆச்சரியப்படலாமோ? இவன் பிறந்திருக்கும் யாரு தெரியுமா?
சரமதரணா தேவதேவகி பதிரமுச்சித விசிருங்கலத ஸ்திராத் நிகிலபந்த நிவர்த்தக சந்நிதோ விகலனம் நிகழச்ச கிமத்புதம். சர்வபந்தத்தையும் போக்குறவனாச்சே, கர்மபந்தங்களாம் நிகிலபந்த நிவர்த்தக சந்நிதோ விகலனம் நிகழச்ச கிமத்புதம். சர்வபந்தத்தையும் போக்குறவன், பொல்லா வாக்கையின் புணர்விரை அறுக்கலரானர். அந்த கர்ம பந்தத்தை நம்மால் அறுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நம்மால் அறுக்க முடியாத கர்மபந்தங்களா அந்த எம்பெருமான் அவதரிச்ச உடனே போறது, அவனால போறதுன்னு சொன்னான். அப்படிப்பட்ட நிகில பந்த நிவர்த்தகனான எம்பெருமான் வந்து அவதரிக்கிற போது ஒரு சொத்த விலங்கு போச்சுன்னா இது ஆச்சரியமா அப்படின்னு இது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இது அனாயசம் தூக்கி போட்டேன். 10 அப்பளம் போட்டேன் சார், 10 அப்பளம் போட்டேன். அந்த சுவாமி 10 அப்பளத்தையும் அமைச்சேன். 10 அப்பளமா 10 தவளை தோசை போட்டேன் சாப்பிடுவார். 10 அப்பளம் சாப்பிடுறது போய் ஆச்சரியமா தான் இருக்கும். 10 தவளை தோசை தான் ஒன்று உண்டு. தவளை தோசைன்னா ஒரு தோசையை 5-6 பேர் சாப்பிடலாம் இல்ல. அது தவள் தோசைன்னு பேரோட ஒரு ஊத்தப்பு மாதிரி ஊத்துனா அதுல பெரிய தவள் தோசைன்னா பெருசா இருக்கும். அது 5-6 பேர் குறைஞ்சு சாப்பிடலாம். அந்த 10 தவள் தோசையை ஒருத்தர் இந்த சுவாமி சாப்பிட கூடுவார். இவர் போய் 10 அப்பளம் சாப்பிட்டாரு. ஆச்சரியமா அப்படி சொல்றதுல அந்த மாதிரி சொத்த விலங்கு வச்சு கண்ணன் பிறந்தன்னா, கண்ணன் அவதரிச்சானா எல்லா பாப்பமே போயிடுவேன். சொத்த விலங்கு போறது என்ன ஆச்சரியம். அப்படிப்பட்ட ஒருத்தி மகனாய் பிறந்து பிறந்து பிறந்துன்ற மகரிஷில என்ன பண்ணா, பிறந்துன்னு சொன்னா பெருமாளுக்கு குழப்பமா இருக்குன்னு பிறக்கலன்னு சொன்னார். தேவிக்கு பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மா. கிழக்கு திக்கிற சூரியன் உதிக்கிறானே, கிழக்கு திக்கிற சூரியன் சம்பந்தம் உண்டா? அதோட தேவிகுண்டி கர்ப்பத்துல நைஷ கர்ப்பத்துவம் ஆபேதே நயோன்யாம் அவசத் பிரபு. தேவிக்கு பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூத கர்ப்பத்திலையும் பிறக்கல, அவனுக்கு யோனி சம்பந்தமும் கிடையாது. கிழக்கு திக்கிற சூரியன் உதிச்சான கிழக்கு திக்கில ஒட்டின்றிருக்கான சூரியன், கிழக்கு திக்கும் சூரியன் சம்பந்தமே கிடையாது. அந்த மாதிரி கர்ப்ப சம்பந்தமே கிடையாது என்றதால் அதாவது இவள்னு சொல்ற நமக்கா பகவான் பிறந்தான்னு சொன்ன அது ரொம்ப சந்தோஷம். அது அவருக்கு பெருமை. அது அப்படிதான் நம்முடைய கர்மம் நம்மோட அவனை சஜாத்தியனாக்கும். அவருடைய கற்பை அந்த மாதிரி அந்த ஒருத்திமானாய் பிறந்து ரிஷிகள் பிறந்தான் என்கி அவத்தியம் என்று கருதினார்கள். இவர்கள் பிறக்கிறதே அவனுக்கு குணம் என்றதா இல்லை. அவன் பிறவி நமக்கென்ற கோல நம் பிறவி அவன் மாதா பிதாக்கள் காலில் விலங்குபட்டது படம். எதுக்காக சொன்னா, பகவான் நமக்கு சம்பவாமி யுகேகே பரித்ராணாய சாதுவான். அவன் பிறக்கிறது நமக்காக நினைச்சுட்டோன்னா நம்முடைய பிறவியெல்லாம் போயிடும். எப்படி வசுதேவன் காலில் விலங்குகள்லாம் எப்படி போச்சோ அதே போல நம்ம பிறவியெல்லாம் போயிடும். அதுக்காக அவருடைய பிறவியை பற்றி நாம் அனுசந்தானம் பண்ணணும். அப்புறம் ஓரில் ஒருத்திமானாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்திமானாய் ஒளித்து வளர. அதே ராத்திரி என்ன பண்ண, ஒரு 1/2 மணி கூட அங்க இல்ல. அவன் அவதாரம் பண்ண, அம்மா என்னுடைய கடன் தீர்ந்து போச்சு, நீங்க 2 ஜென்மத்துக்கு முன்னாடி 3 ஜென்மாக்களே எனக்கு பகவான் நீ குழந்தையா பிறகுன்னு கேட்டேன். ஏற்கனவே விஷ்ணுக்கும் சுத்தபஸ்துக்கும் குழந்தையா நான் பிறந்தேன். அப்புறம் கசிப பிரஜாபதிக்கும் ஆதித்யக்கும் வாமன் நான் பிறந்தேன். இது 3வது ஜென்மாவில் வசுதேவனுக்கும் தேவைக்கு உங்களுக்கு நான் குழந்தையா பிறந்தேன். உனக்கும் எனக்கு உள்ள கடன் சீட்டு தீர்ந்து போச்சு. கையா 4 கையை மறைச்சுக்கோன்னா கம்சன் பயத்தால மறைச்சுட்டான். என்னை கொண்டு அங்க விட்டுருங்கோ, நான் பரட்டு போறேன், ராத்திரி அங்க பட்டு போயிடும் அப்படின்னு சொன்னா உடனே குழந்தை எடுத்து பட்டு போறேன். ஒரு ராத்திரி கூட இங்க தங்கல. ஏன் தேவிக்கு பாக்கியம் பண்ணலன்னு சில பேர் சொல்லுவா. தேவிக்கு பாக்கியம் பண்ணாம இல்ல, அந்த மகா பாப்பியான கம்சன் ராஜ்யம் இது. அந்த கம்சனுடைய நாட்டுல பெருமாள் அரட்சணத்துக்கு மேல இருக்குது விரும்பப்படல. சில வசந்த வஸ்துக்கள் சில பேருக்கு தக்காது. நாய் இருக்கோ இல்லையோ, நல்ல நெய் சாப்பிட்றோம், ஆனா 1/2 நிமிஷத்துக்கு மேல அந்த நெய் அது வயத்து தங்க. நாய்க்குடலே நறுநெய் தொங்காதா போலேன்னு ஒரு பழமொழி. நல்ல நெய் இருந்தா நல்ல நெய்யா இருக்கு எப்படி அடையாளம் கேட்டா, ஒரு ஷேர் நெய் வச்சு பாருங்க, நாய் கிடுன்னு சாப்பிட்றோம், அடுத்த நிமிஷம் வாந்தி ஆயிடும். வேற ஏதாவது அசுத்தங்களை சாப்பிட்டா அது வயிற்று நிற்கும். நல்ல சுத்தமான வஸ்துக்கள் அதுக்கு. சில பேர் பெருவாள் நிவேதனம் பண்ண பிரசாதம் ஹோட்டலுக்கு போ, இங்க பெருவாள் பாவம் தவப்பற கஷ்டப்பட்டு காத்தால இருந்து அப்பா அம்மா எல்லாம் பொங்கல் தலையெல்லாம் பண்ணி வச்சுதான் பெருவாள் அபிஷேகம் பண்ணு. சே இப்படி யாரும் சாப்பிடுவோம் அப்படின்னு போய் ஹோட்டலில் சாப்பிட்டோம். அங்க என்ன பண்றான், ஒரே அமைதி, ஒரே அசுத்தம். ஹோட்டலில் போய் பார்த்தா அவன் பாத்திரத்தை அலம்புறானா, அவன் கொண்டு வரணும்னு பார்த்தாலேயே ரொம்ப ரொம்ப கோரமா இருக்கும் இல்லையா. இந்த விமானத்துல பணிப்பெண்கள் யாரையாவது தப்பா இருக்கும் இல்லை, அங்க போற விமானத்துல பிளைட்ல வந்தா ஆச்சாரத்துக்கு அதிகமாக மொத்தம் எச்சல். அது 6 மணில வந்துடலாம், அது விட தவிர அது சீட்டு கிட்ட போய் பார்த்தாதானே தெரியும். அது பரவ போக்கியமா நினைச்சிருக்காரு. எல்லா இடத்துலயும் ஒரே எச்சலா இருக்கு. அந்த மாதிரியாக அது பெருமாள் நிவேதனம் பண்ண சாப்பிட்டு அவன் கொடுத்து வைக்கலன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி மகா பாப்பிகளுக்கெல்லாம் நல்லது கிடைக்காது. கம்சன் மகா பாப்பியா இருக்கு. கம்சன் பாபம் சூத்திகா கிரகத்தில் தங்க ஒட்டி திலை
அது தேவிக்கு பண்ண பாப்பம் இல்ல, கம்சம் பண்ண பாப்பம். பாப பூர்த்த தேகானாம் புண்ணியம் காரியம் அரோச்சகம். பாப்பிகளுக்கு நல்ல காரியம் பிடிக்கவே பிடிக்காது. சர்மகண்டன பக்ஷியானாம் சுனாங்கிருதம் அரோச்சகம். ஒரு எலும்புல ஏதாவது தோல் விட்டுனா அத்தை வரைக்கும் சுரண்டி சாப்பிடுவது ஒரு நாய். நல்ல நெய் சாட்டா அது வயசுல தங்காது. அந்த மாதிரியாக சொல்றார். உடனே ராத்திரியே பட்டு விட்டாரு. சாதாரண ஒரு சம்சாரில் ஒரு குழந்தை பிறந்தா அதுக்கு உடனே மஞ்சள் சுத்தி கொட்டுறதும் அது கொட்டுறதும், அந்த பாக்கியம் கூட குழந்தைக்கு இல்லை. 2ஆம் பேர் தெரியாத குழந்தை எடுத்துன்னு அங்க பட்டு போட்டார். அது ஓரிரவில் ஆச்சரியமான ராத்திரி. அந்த ராத்திரி மின்னியும் இல்லை பின்னியும் இல்லை. பாகேன பூர்ணேன தமோமயேன பிரகாச பூர்ணேன ஜபஸ்சிமேன ததா நிஷீதா சசதாம் பிரசத்தி சம்சார முக்தியோரி வசந்திராசித். கிருஷ்ணன் அஷ்டமியில அவதரிச்சான். கிருஷ்ணாஷ்டமியில 12 ராத்திரி 12 மணி வரைக்கும் இருட்டு, 12 மணிக்கு மேல லைட்டு வெளிச்சம் இல்லையா? இது எப்படா இருக்கான்னு நம்ம வாழ்க்கையை போல் இருக்குன்னு. வாழ்க்கையில 40 வயசு வரைக்கும் இருட்டா இருக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கோவிலுக்கு போலாமா குளத்துக்கு போலாமா. சில பேருக்கு குழந்தையே இருக்கும், அது விட்டுருங்க. மெஜாரிட்டி சொல்றேன், அநேகமா ஒரு 80% மனுஷால அநேகமா 40 வயசு மேலதான் கோவிலுக்கு வருவா. அந்த சம்சாரத்துல முதல் பாதி இருட்டா இருக்கும், தத்துவ ஞானமே இல்லாம இருக்கும். அதுக்கப்புறம் தான் தத்துவ ஞானம். அது எப்படின்னா சம்சார முக்தியோரி வசந்தி. சரணாகதி பண்ணாவிட்டு அவளுக்கு எப்படி இருக்கோ அதே போல சம்சாரத்துக்கும் மோட்சத்துக்கும் சந்தி இருக்கா போல. அவ இன்னும் சம்சாரத்தையும் விட்டு பாடல, மோட்சத்தும் போய் சேர்ந்து பாடல. அந்த மாதிரி சொல்றாருங்க. பாகேன பூர்வேன தமோமயேன. பூர்வபாகம் ராத்திரில பூர்வபாகம் இருட்டா இருக்கும், உத்தர பாகம் பிரகாச பூர்ணேன பশ্চিமேன. அப்படி ராத்திரி ஆச்சரியமான ராத்திரி. ராத்திரில போய் எங்கேயாவது தாமரை மலருமா? அந்நிய கிருஷ்ணன் குளங்கள்லாம் கடல்கள்லாம் தாமரை பூத்தும். ஏன்னா சூரியன் அவதரிச்சுதான். யாரு சூரியன்? பகவானாயிரம் சூரியன் அவதரிச்சான். தேவிக்கு பூர்ண சந்தியாயம் அச்சுத பவன் சொன்னோம் இல்லையோ. ராத்திரில சூரியன் உதிச்சா தாமரை தானா மலர்றது. ராத்திரில சூரியன் உதிக்கலாமா? அதுக்கு தாமரை பூக்கு ராத்திரி பகல் கிடையாது. எப்போ சூரியன் உதிக்கிறானோ, எப்போ பசி எடுக்கிறதோ சாப்பிடணும். அது ராத்திரியா பகலான்னு பார்க்க வேண்டாம். பாரத்து பசி எடுத்த கூட கூட சாப்பிட்டுருப்பாரு. அந்த மாதிரி எப்போ சூரியன் உதிக்கிறானோ அப்போ தாமரை மலர்றது. சூரியன் உதிச்சான் கிருஷ்ணன். அந்த மாதிரி ஓரிரவில் ஒருத்திமானாய் ஒளித்து வளர. ஓரிரவில் குழந்தை பிறந்தது. சாதாரண குழந்தை பெற்றா பால் கொடுப்பா, இல்லைன்னா அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ தேவிக்கு பால் சாப்பிட்டு போனார். நான் பால் சாப்பிடுறதுக்கு அங்க வந்து குளிக்கிறது ஒரு இடம், டீ சாப்பிடுறது ஒரு இடம், அப்புறம் டிஃபன் பண்றது ஒரு இடம், அப்புறம் படுத்துறது ஒரு இடம், வேற இல்லையோ வந்து சாயங்காலம் திருப்பி வந்து டெல்லிக்கு வந்து போறார். அந்த மாதிரி வேண்டித்தேவர் இறக்க வந்து பிறந்ததும் வீங்கிருள்வாய் பூண்டு அன்று அன்னை புலம்ப போய் ஒரு ஆய்க்குளம் புக்கதும் வந்து அவதாரம் பண்ணான். அன்னி ராத்திரியை கிளம்பிவிடான். நந்தகோலத்துக்கு கொண்டு விட்டு அன்னை புலம்ப வந்ததான் வந்து ஏடா கொஞ்சம் பால் சாப்பிட்டு போயிட்டா, முளைப்பால் சாப்பிட்டு போயேன்னா. நான் அம்மா பால் சாப்பிடுறது அங்க நான் ப்ரோக்ராம் வகுத்தாச்சு, அவகிட்ட சொல்லிச்சு, அவ காத்துட்டு பட்டு டாட்டா காமிச்சிட்டு பட்டு விடுறேன். அன்னை புலம்ப போய் அங்கோர் ஆய்க்குளம் புக்கதும். அங்க போனானே, அங்கேயாவது பப்ளிக்கா வளரலாமான்னு கேட்டா, காண்டலின்றி வளர்ந்து கஞ்சனை துஞ்ச வஞ்சகம் செய்ததும். அங்க போனாட்டு கூட பப்ளிக்கா எனக்கு குழந்தை பிறந்ததுன்னு யசோத வாசல தோரணம் கட்டி சொல்லிக்க முடியாது கொடுத்து. உத்தியோகத்து ரூபாய் ஷட்டு ஊர்த்தி பண்ணிக்கிறாப்புல, வயசை குறைச்சி கொடுத்துருப்பா. ஷட்டு ஊர்த்தி 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கும். இது ஆபீஸ் எல்லாம் கூட்டா என்னாச்சுன்னா சர்டிபிகேட் போய் எப்படா பர்த் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் பண்ணேன்னு சங்கத்தை இருக்கும். அதுக்காக 2வது கதவு சாப்பாடு போட்டு டேப் ரிகார்டில் மோளத்தை வச்சு பண்ணிடுறது. ஒத்தையும் கூப்பிடாது. அந்த மாதிரி இவன் சமாச்சாரம். காண்டல் இன்றி வந்து வளர்ந்ததும் ஒருத்திமாய். ஒருத்திக்கு அவதாரசத்தை கொடுத்து ஒருத்திக்கு லீலாரசத்தை கொடுத்தான். அவதாரசம் லீலாரசம். அவதாரசத்தை யாருக்கு கொடுத்தா? தேவிக்கு. லீலாரசத்தை யாருக்கு கொடுத்தா? யசோதைக்கு. அப்படி அப்படி ஒருத்திமாய் பிறந்து ஓரிரவில். அது பாருங்க, அந்த ராத்திரி ஆஸ்தான புறப்பாடு. பெருமாள் நந்தகோவுக்கு ஜனங்கள் உத்தரவு இல்லை. ஆனா சுவாமி அந்த வீடியோ காட்டுற, சுவாமி எடுத்த வீடியோ வந்து அவர் டைரக்ட் பண்ண தெரியும். பெருமாள் எடுத்து ஆடுறார். ஒரே இருட்டு, 2 தூரல் போடுறது. அது கொடையா கிடையாது. ஒன்னு ஆதிசேடன் சேடோன் பகாது வாரி நிவாரையன் பணி. ஆதிசேடன் அப்படியே பரிவா கொடை பிடிச்சா 1000 பணாமணங்களை. சுகபிரமன் காளிதாசன் ஆதிசேடன் விட்டான், கருடன் மாத்திரம் சொன்னானா அவ சொப்னத்துல. சுகபிரமணியம் அவர் மகா புத்திசாலி. அவர் ஆதிசேடன் எடுத்தார், கருடன் விட்டார். நந்தகோலத்துக்கு புறப்பாடாச்சு. சரீரத்தினுடைய ஆதிசேடன் 2 பேரும், பெரியத்தினுடைய ஆதிசேடன் 2 பேரும் இல்லையா. அந்த மாதிரி ஆதிசேடன் சேஷோன் பகாத்து வாரி நிவாரையன் பணையின் ஆதிசேடன் கொடை பிடிச்சிட்டு போனாரு, கருடன் விட்டாரு. யார் யார் எத்தத்தை விடுறாளோ எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு சுவாமி தேசிய கடமை யாதவாபுரத்தில் வர்ணிக்கிறார். ஸ்ருதிமயோ விஹக பரித பிரபும்
व्यचरदाशु विधूत निशाचरः अनुजगाम च भूधरपन्नगः स्फुटपणामणि பிராத தீபம் உபோத்வகன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த மாதிரி ஸ்புடமனாகணி தீப கணோத்வக அந்த 1000 தலை சில டார்ச்ல லைட் இந்த பக்கம் திரும்பினா 2 வரும், சில லைட் கலர்லாம் இருக்கும் இல்லையா, அப்படி சில டார்ச் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஆதிசேஷன் தலையில 101 தலைகள்லயும் ஒரு ரத்னம் ஒன்னு மங்கித்துன்னா இன்னொரு ரத்னம் பலவிதமான கலர்கள் அந்த ஜுவால இந்த லைட் வீசறதான். அந்த மாதிரி இருட்டுக்கு டார்ச் போடுறாப்புல ஆதிசேஷனுடைய தலையில் இருக்கிற ரத்னங்கள்லாம் நாக ரத்னங்கள்லாம் பிரகாசிக்குது. இது ஆதிசேஷன் கொடை பிடிச்சுன்னு போறான். கருடன் திரும்ப அவன் முன்னாடி போறான். இவர் சுகபிரமும் கருடனை விட்டாருன்றதுக்காக இவர் என்ன பண்ணா கருடனை முதல்ல போட்டு ஆதிசேஷன் பின்னாடி தள்ளுறாரு சுவாமி தேசிகன். ஏன்னா சின்ன குழந்தை அதுக்கு இந்த பேய் பிசாசி அணுக்கங்கள்லாம் வரும் இல்லையோ, அதுக்காக கருடன் என்ன பண்ணா ரக்கியை விசிறிண்டே போறாங்க. அந்த ஹார்மோனி பட்டி அப்படி திறந்து மூடினா ரொயின்னு சப்தம் கேட்கும் இல்லையா, அந்த கருடன் ரக்கியை அப்படி மடக்கி விசிறி மடக்கணும்னா அது வேத துவனி கேட்கும். ஏன்னா வேதாத்மா வேகேஸ்வர சுபர்ணோசி கருத்மான்னு வேதத்துல அந்த கருடனை வேத சுரூபமாவே சொல்றது. அந்த ரக்கங்கள்லாம் சாமத்வனி, அந்த ரக்கையை அப்படி பிரிச்சு விசிறினா சாமத்வனி வரும். அந்த சாமவேதத்துடைய துவனி வந்து ராட்சசால் பிசாசங்கள் இருக்கணும் தெரியாத போடுவார். அதுல குழந்தைக்கு எந்த விதமான உபத்திரமும் கிடையாது. ஸ்ருதி சில பிரசவ ரூம்ல செருப்பெல்லாம் போட்டுருவா. ஏன்னா பேய் பிசாசம் செருப்பு கண்டா பயப்படும் பழைய காலத்துல. ஏன் அது மாதிரி செருப்பெல்லாம் போட்டுருப்பா, குழந்தைக்கு அணுக்கு வந்துட்டு போறது இருக்கு. அதுக்காக கருடன் என்ன பண்றான், அந்த மாதிரி அந்த ரக்கையை விசிறு முன்னாடி போறான். ஸ்ருதிமயோ விஹக பரித பிரபும் வெச்சரதாசு விதூத நிஷாச்சர ராட்சசாலம் விரட்டு அவன் போறான். அனுஜகாமச்ச பூதரபன்னக ஆதிசேஷன் பின்னாடி வரான் அப்படின்னு தான் வர்ணிக்கிற. இதுல ஒரு சுவாரஸ்யம், எப்ப பார்த்தாலும் சம்ஸ்கிருத வேதம் பின்னாடி போறது பெருமாளுக்கு, தமிழ் வேதம் முன்னாடி போறது. இந்த சம்ஸ்கிருத வேதம் ஒரு நாள் பெருமாள் கூறப்பட்டது. எப்பவுமே இந்த தமிழ் வேதத்தை முன்னாடி போட்டு என்ன பின்னாடியே தள்ளு போறதே, நானும் ஒரு நாளாவது முன்னாடி போக கூடாதா அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆகட்டும் சமயம் மட்டும். இப்ப என்ன பண்ண சம்ஸ்கிருத வேதத்தை முன்னாடி போறேன். ஏன்னா வேதாத்மாவில் வேகேஷன் சம்ஸ்கிருத வேத சுரூபியான கருடன் முன்னாடி போறான். அது ரொம்ப நாளா அதுக்கு இருந்த குறைய இப்ப நீ முன்னாடி போ அப்படின்னு சம்ஸ்கிருத வேதம் முன்னாடி. ஆதிசேஷன் பின்னாடி. ஆதிசேஷன் யார் தெரியுமா? பாதுகையுடைய பாதுகைதான் ஆதிசேஷன் அவதாரம். பாதுகைக்கு என்னன்னு பேரு? ஷடகோபன் பேரு. நம்மாழ்வாருக்கு என்ன பேரு? ஷடகோபன். அது திவ்ய பிரபந்தம் அருள் செய்த ஆழ்வார் பின்னாடி போயிட்டார். அது திவ்ய பிரபந்தம் பின்னாடி வந்து. இந்த ஒரு புறப்பாட்டுல மட்டும்தான் சம்ஸ்கிருத வேதம் முன்னாடியும் தமிழ் வேதம் பின்னாடியும். இங்க லட்சுமி சொன்ன சேவிச்சீங்களா, மேல ஆதிசேஷன் கொடை பிடிக்கிறான், கீழே கருடன். என்ன தாத்பரியம் தெரியுமா? சம்ஸ்கிருத வேதம் தமிழ் வேதம் ரெண்டும் சேர்ந்து பெருமாள் சம்புட்டம் பண்ற, ரொம்ப ரட்சிக்குது. சம்புட்டம் பண்ணா அந்த பிரணவத்தினால சம்பளம் மின்னிங்க மேலும் கீழும் பணம். அது போல மேலையும் மேல ஆதிசேஷன், மேல தமிழ் வேதம், கீழே சம்ஸ்கிருத வேதம். இந்த உபய வேத பிரதிபாத்தியம் யாருன்னா லட்சுமி நரசிம்மன் அப்படின்னு காட்டுறதுக்காக அப்படி பெரியவாழ்லாம் உபன்யாசங்கள் பண்றா, கிரந்தங்களும் எழுதியிருக்கா. அப்படி உபய வேதாந்த பிரதிபாத்தியம் லட்சுமி நரசிம்மன். இந்த உபய வேதாந்தங்களும் அப்படி மேலும் கீழுமா இருந்து பெருமாளை காப்பாத்துறதுன்னு ஐத்தியம். அந்த மாதிரியா அங்க பார்த்தோம். ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அங்க போனா அவளையும் ஒருத்தின்னு சொன்ன. ஏன்னு கேட்டா அவள் தான் கண்ணனை காப்பாத்து ரொம்ப பங்கு எடுத்துனவள். பிரசவிச்சு வாழ்க்கை ஒரே நிமிஷத்துல பிரசவம் ஆயிடுறது. காப்பாற்றுவாள் தான் ரொம்ப கஷ்டம். கோவிலை கட்டி போட்டுறா, மெயின்டைன் பண்றதா ரொம்ப கஷ்டம் இல்லையா? 5 லட்சம் 8 லட்சத்துக்கும் அந்த கோவில் கட்டினா. இப்ப ஒயிட் வாஷ் பண்றதுக்கு 30 லட்சம் ஆச்சு. அதுல திருப்பிரதிஷ்டை பண்ணவர்களும் திருப்பிரதிஷ்டை பண்ணினவர்களை காட்டிலும் ஜீர்ணோத்தாரணம் பண்ணினவர்களே முக்கியர். அது தேவிக்கு குழந்தை பெத்து போட்டுவா. அதை காப்பாற்றுறது யார் தெரியுமா? கிடக்கில் தொட்டில் கிழிய உதித்திடும், எடுத்து புல்கள் உதரத்தை பாய்ந்திடும், முடிக்கலாமையால் குழந்தை தொட்டில். யசோதைக்கு என்ன வயசு தெரியுமா? இப்ப கேலண்டர்லாம் சினிமா படங்கள்லாம் யசோதை சின்ன பொண்ணா போட்டு பிஜோடெல்லாம் போட்டு தவறே பூவெல்லாம் வைக்கலாம். சுத்த அபத்தம். யசோதைக்கு இனிமேல் குழந்தையே பிறக்காதுன்னு தீர்மானம் பண்ணிட்டா. அவ்வளவு தஸ்ய பிரவயசா வயசாயிடுது, இனிமேல் குழந்தை பிறக்காதுன்னு சொல்ற தசையில் அவனுக்கு குழந்தை பிறந்திருக்கு. பொண்ணாவது பிறந்திருக்கும் இல்லையா, கண்ணன் பிறக்கலன்னா கூட. அதனால அந்த வயசுல கண்ணனை கையை பிடிச்சி வாசல் ஆகும் போது பயமா. ஏன்னா இது தத்து எடுத்துனான்னு கேட்பாளாம் சில பேர். ஒரு சமயம் ஒருத்தர் தியான்னு கோட்டு கையில ஒருத்தர் பேத்தி வச்சு குழந்தை வச்சிருந்த. சுவாமிக்கு 80 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். கையில குழந்தை பேத்தியான்னு கேட்டேன், கிடுகிடுன்னு பட்டு விட்டேன். அவன் பேத்தியான்னு கேட்டான்னு கோபத்து. பொண்ணான்னு கேட்கணும் அது தெரியாது, அது ஔச்சித்தியம் இல்லாததால் நான் அந்த மாதிரி கேட்டோம். அந்த மாதிரி இவளை யாராவது கையில குழந்தைய பிடிச்சி அழைச்சிட்டு போனா தத்து கொண்டாளோ தானே பெற்றாளோ பெரியாழ்வார் சாய்க்கிறார். யசோதை அது குழந்தைய கை பிடிச்சாலும் இது தத்து எடுத்துட்டாளோ
இல்ல அவளை பார்த்தா அப்படி அந்த ரெண்டாவதா போடு அதுல அப்படி வயசானாட்டு பிறந்த குழந்தை. அதெல்லாம் நினைச்சு இந்த குழந்தையை கட்டி காப்பாத்து சக்தி இல்ல, முடுக்கில்லாமையால் மெலிந்தேன். இல்ல 10-18 வயசுல ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தையை காப்பாற்ற முடியாது. வளரல, முடுக்கு இல்ல, இந்த வயசாயிடுது, 60 வயசு மேல ஒரு குழந்தை பிறந்தா என்ன பண்றது? அந்த மாதிரியா அவளும் ஒருத்தி. அவளுக்கு இந்த அவளை கட்டி காப்பாத்த அந்த இதெல்லாம் கொடுத்தா. அப்படிப்பட்டவள் இவளும் ஒருத்தி. இவளும் மாமியாரா இருந்தா இவள் பேரை சொல்லக்கூடாது. அது தேவகி புத்திரல யசோதானந்தன் சொன்னா இன்னும் ரொம்ப அவளுக்கு சந்தோஷம். இப்படி ஒரே ஜென்மாவில 2 கோத்திரம் 2 குலம். இது கூறத்தாழ்வார் சாய்கிறார். ஹே சுந்தர ஏகதர ஜன்மனி கிருஷ்ணபாவே துவே மாதரோ பிதரோச்ச குலே அபித்வே. 2 கோத்திரம் 2 குலம் எதுக்கா பிறந்துட்டா க்ஷத்திரியின் பேர் சொல்லிட்டு ருக்மிணி கல்யாணம் பண்ணிக்கலாம். 2 குலத்துல வந்துட்டா ருக்மிணி கல்யாணம் பண்ணி நான் க்ஷத்திரியன் ஆச்சே. பிராமணால் கோட்டில பூனல் போட்டுருது, இன்னொரு இடத்துல போச்சு பூனலை கட்டிடுது. கேட்டு நான் உங்க இனம் சொல்லுது, அங்க இங்க வச்சு நம்ம இனம் சொல்லிடுது. அந்த மாதிரி ட்ரிக்ஸ் இருக்கும் இல்லையோ. அந்த மாதிரி அங்க போனா நான் க்ஷத்திரியன் காமிச்சுன்னா ருக்மிணி கல்யாணம் பண்ணி கொடுத்தா. இங்க வந்தாட்டு என்னாச்சு, க்ஷத்திரனா நப்பினை பொண்ணு தர மாட்டா, வைஷ்யாலாம் கால் போனதை ஒத்துக்க மாட்டா. இப்ப அந்த பேப்பர்ல மணமேடைன்னு ஒண்ணு வருது, இதுல பிராமணால் தான் எந்த ஜாத்தியா இருந்தாலும் அவன் வரைச்ச இந்த கோலத்தை சேர்ந்தவாளவே இருக்கும் அப்படின்ற மத்த பேர்லாம் வரைச்ச. அதுல பாருங்க குடிவாதம் யாருக்கு இருக்கு இல்ல. இவன் எந்த ஜாத்தியா இருந்தாலும் இந்த பொண்ணா நல்ல பொண்ணா இருந்தா அவன் இந்த கம்பார் வம்சத்தையே சேர்ந்தவாளா இருக்கணும் இந்த அப்படின்னு போடுறான். அது பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவளுக்கு எவ்வளவு ஸ்ரத்தை இருக்கு தங்க வம்சத்துல நமக்கு இல்லைன்னு. அந்த மாதிரியா அங்க போனா அவன் என்ன நப்பினை கிளம்பி போனஃபைடா இடையினா இருந்தாலும் கொடுப்பேன். அதுக்காக தான் அந்த யசோதுடைய பிள்ளைன்னு சொல்லி அப்படி ஐக்கியம் பண்ற. அப்படி ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர. இவளை போய் ஒருத்தின் அவளாவது பெருமாள் தனக்கு பிள்ளைய அவளன்னு கேட்டா அவளை ஒருத்தின்னு சொன்னான். இவளையே ஒருத்தான். இவளை போல அபூர்வமான தாயை யாருமே இருக்க மாட்டா. யசோத குழந்தைய காப்பாற்ற முடியாது விட்டு இருந்தா. அங்கேருந்து பூத்தனை வந்தா என்ன பண்ண, அந்த குழந்தை அதை பார்த்து நான் பால் தரேன்னு சொன்னான். யசோத அப்பா நமக்கு ஒரு உதிரம் விட்டுது, பாவம் குழந்தை பிறந்து கையில் இல்ல போட்டிருக்கு, அதுக்காக பால் கொடுன்னு ஆசையா இருக்கு, நீ தான் கூட பார்த்த மகாலட்சுமி போட்டிருக்கோம் இல்லையா, குழந்தை கொல்லுன்ற எண்ணமே வரல, சரி நீ தான் பால் கூட அப்படின்ட்டா. தனக்கு முடியல, தன்னால காப்பாற்ற முடியல, அவர்கிட்ட பால் குடிச்சு விட்டா. உடனே என்னாச்சு, அவள் ராட்சசியா விழுந்து செத்தாலும் இல்லையா, பெருமாள் அவளை கொண்டுட்டா. உடனே என்ன அவளை கொண்ட உடனே பெருமாளுக்கு ஆயாசம் தாளாத ஆட ஆரம்பிச்சான். உடனே எடுத்து பால் கொடுத்தாள் யசோதை. இன்னொரு தாயா இருந்தா கொடுப்பாள, ஒரு அசுரி ஸ்திரியை கொண்டிருக்கா, நாம் பால் கொடுத்தா அதே கைத்தான் வரும், அந்த குழந்தை தூக்கி அப்பால் போட்டு போட்டா உடனே புத்திர பாசம். அது ஆழ்வார் சாய்கிற. அன்று அது கண்டு அஞ்சாத ஆட்சி உனக்கு இறங்கி நின்று முளை தந்தை நீர்மைக்கு. அன்னைக்கு பூத்தனை பால் கொடுக்க வந்தவளை அவளை கொன்னு அவளை பிராண வாங்கி அவளை கொன்னுட்ட நீ. அது பார்த்த உடனே அழுது போது நீ பால் கொடுத்திய குழந்தைக்கு யாராவது ஒரு தருவாளா, ஐயோ பால் கொடுக்கறவளை கொல்ற குழந்தை இது, நான் கொடுத்தா எனக்கும் கத்தி. அப்படிதான் குழந்தை தூக்கி விட்டு அண்ணன் போக மாட்டவள். புத்திர வாத்சல்யத்தால் கொடுத்தாலே எந்த பெண்கள் இந்த மாதிரி தருவார். அன்று அது கண்டு பூத்தனாசம் மார்த்த பார்த்து அன்று அது கண்டு அஞ்சாத ஆட்சி உனக்கு இறங்கி நின்று முளை தந்தையின் நீர்மைக்கு. அதுக்கு என்ன பண்ண, அன்று வரன்முறையால் நீ அளந்த மாகடல் சூழ் ஞாலும் பெருமுறையால் எய்துமோ பேர்த்து. அம்மா வாஸ்தவம், எனக்கு அது மாதிரி பயமா பால் கொடுத்தாதான் என்ன பண்ண சொல்றேன், அவளுக்கு கூட நான் சம்பாதனை பண்ணிவிடுறேன். என்ன பண்ண போறேன்னா, திருவிக்கிரமாவதாரில் 3 லோகத்தையும் அளந்தேனோ இல்லையா, அது முழுக்க அவளுக்கு வெத்தல் பாக்க வச்சு தட்சிணையா கொடுக்குறேன். 3 லோகத்தையும் தட்சிணையா கொடுக்குறேன்னா கண்ணன், அது போருமான்னு ஆழ்வார் கேட்கிறேன். அவள் பண்ண உபகாரத்துக்கு நீ எந்த பிரத்யுபகாரம் பண்ண முடியாது. அது அப்படிப்பட்ட ஒப்புயர்வற்றும் வியாக்கியானம் பண்ண. ஒருத்தி மகனாய் பிறந்து பெற்றவளுக்கு கிடைக்காத பாக்கி அவளுக்கு கிடைச்சது பாருங்க. அப்படி ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிலா நாய்தான் திங் ஒழித்து வளர தரிக்கிலா நாகி. இப்படி கிருஷ்ணன் நந்துகோல் வளர்ந்துட்டு இருக்கான். அவனால கம்சனுக்கு எந்த விதமான உபதிரமும் இல்லை, அவன் கம்சனை வெய்யவும் இல்லை, நான் வரப்போறேன் உன்னை கொல்ல போறேன்னு சொல்லவும் இல்லை. அவன் ஒழித்து வளர்ந்தான், அதுவே பிடிக்கல கம்சன். சென்னை மெட்ராஸ் பக்கம்லாம் நான் ஒதுங்கி போனா கூட சில நாயாட்டம் சில குறைக்குங்கள், சில வெய்யுங்கள். நாம் அவனை பார்த்த பரியாசம் பண்ணல, அவனை பார்க்கவும் இல்லை. நான் மாட்டுக்கு துஷ்டன் இருக்கானே ஒதுங்கி போனா கூட நம்ம பரியாசம் பண்றது. அந்த மாதிரி ஒதுங்கி வந்து மறைவாக வளர்ந்தா கூட அந்த கம்சனுக்கு ஒழித்து வளர, கம்சன் கிட்ட சண்டைக்கு வரல, ஒழித்து வளருவதே அவனுக்கு பிடிக்கும். சத்தையும் போராதவன், அவன் இருக்கிறதே அவனுக்கு பிடிக்கல. பிறந்தவிடத்திலே தோன்ற பெறாவிட்டாலும் போந்தவிடத்திலே வெளியிலே வரப்பெற்றதோ.
திரு அவதரித்திருக்க செய்து அந்தர்யாமி படுவது அவதாரம் பண்ணா பப்ளிக்கா வெளியில வரலாமோ இல்லையா? அந்தர்யாமியா உள்ளுக்குள்ளேயே இருக்காம பாருங்க. அந்த மாதிரி யசோதரி வீட்டுக்குள்ளேயே அடங்கியிருந்தானா கண்ணன். அப்படிப்பட்ட ஒழித்து வளர இவன் எங்கேயா கொஞ்சம் வாசல் வந்தா கூட வானடை தெய்வங்களுக்கான அங்க போகாதேன்னு சொல்றாரு. உந்தம் அடிகள் முனிவர் உன்னை நான் என் கையில் கோலால் நொந்துட மோதவும் இல்லேன். உங்கள் தம் ஆநிதி எல்லாம் வந்து பூதரும் போது இவர் நீ பண்ற உபதிரவத்துக்கு என் கையாலே ஒரு அறையலான்னு தோன்றது. ஆனா மனசாக அப்பா வரட்டும் உன்னை அடிக்க சொன்னேன். அப்பா வந்து அடிக்க சொன்னேன். ஏன் நீதான் அடியேன்னு தந்து பையன் அப்பா வரத்து காத்துருப்பானே நீதான் அடியே. அம்மா கிட்ட சொல்லிச்சே என்ன தெரியுமா உடம்பெல்லாம் சிலுத்துண்டு எதிர்த்து பேசும். அப்பா கிட்ட வந்தா அப்பாப்பா அநியாயமா அம்மா என் பேர் தப்பு சொல்றாரு. வந்த உடனே அம்மா வைக்கணும். அதுல அப்பா கிட்ட வந்தா இந்த பையனா தப்பு பண்ணிட்டுன்னு சொல்ல முடியாது. பவ்யனா இருப்பான். அம்மா அப்பா அண்ணனை போயாச்சுன்னா பார்த்தீங்கன்னா அப்பா என்ன யார் பக்கம் இருந்தார் நீ என்னோட பண்ணிக்குவேன். அம்மா கிட்ட சிலுத்து நிற்குமா அந்த குழந்தை. அவள் சொல்லுவார் என் கையில் கோலால் நொந்திட மோதவும் இல்லை. என் கையில கொம்ப அடுப்புல அடிக்கிறதா சரி நம்ம குழந்தை நாம அடிக்கிறதா அப்பா கிட்ட சொல்லி வைக்கணும். அதனால வாரடி தெய்வங்களுக்கான அந்தியம் போது அங்கு நில்லேல் அங்க நிற்காத ஆழியன் கையனே வாராய் என்று இப்படி எல்லாம் கண்ணாலும் செய்ய கரியும் கலத்தரிசியும் ஆக்கி வைத்தேன். கண்ணா நீ நாளை தொட்டு கந்தின் பின் போகையில் கோலம் செய்து இங்கே இரு. நாளில இருந்து ஒரு வாரத்துக்கு ஆத்த விட்டு போகக்கூடாது. உனக்கு ரொம்ப ஆச்சரியமான பாசங்கள். திருநார் வெண் செங்குடையாய் திருநாள் திருவோணம் என்று 7 நாள் முன் பன்னேர் மொழியாளை கூவி முளையட்டி பல்லாண்டு கூறுவித்தேன். கண்ணாலும் செய்ய கரியும் கலத்தரிசியும் ஆக்கி வைத்தேன். அதுல கண்ணனுக்கு ஸ்ரவண நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரம் அவதார நட்சத்திரம். அதுக்காக 7 நாளைக்கு முன்னாடியே பன்னேர் மொழியாளை கூடி ஒரு பல்லாண்டு பாடணும். லட்சுமி கல்யாணம் பாடணும். பண் ஏர் மொழியாள் அந்த உளுந்து உடைக்கிறதுக்கே ஒரு பெரிய கச்சேரி பண்ண கூட கூட்டிருக்கா. அப்படிப்பட்ட பெண்கள் எல்லாம் கூட்டு நான் உளுந்து உடைச்சு வச்சிருக்கேன். கரியும் களத்தரிசியும் ஒரு காலம் பிரசாதம் அடிச்சாதான் அந்த விருந்தாளுக்கு போக முடியும். அப்படி கரியும் களத்தரிசியும் ஆக்கி வைத்தேன். கண்ணானி நாளை தொட்டு இப்படி எல்லாம் ஒரு சட்ட திட்டம் இப்படி எல்லாம் அம்மாவுக்கு சொல்லப்படி வந்தான். ஒழித்து வளர தரிக்கலானாகி தான் தீங்கு நிறைந்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணன் நடுமாலே இப்படி பெருமாளுக்கு ஒழிச்சு வளரும் போது துரோகம் பண்ணு நினைச்சான். உடனே பெருமாள் பண்ண அவனை வசம் பண்ணிட்டான். அது கருத்தை தரிக்கலானாகி தான் தீங்கு நிறைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்று. அந்த கம்சன் வாயால விஷயம் கூட பாதகம் இல்லை. மனசா பெருமாளுக்கு துரோகம் படுத்து நினைச்சான். அவனை பெருமாள் சம்ஹாரம் பண்ணார். ஒரு விஷயம் பெருமாளுக்கு அர்ச்சனையோ ஸ்தோத்திரமோ நல்ல காரியமோ பண்ற போது மனப்பூர்வமா பண்ணணும் நிர்பந்தம் இல்லை. ஏதோ புஷ்பத்தை தான் பெருமாள் திருவிழா விழுந்துருத்து அதுவே பெரிய உபகாரமா இருந்துச்சு. அதுல பெருமாள் ஒருத்தன் அனுகிரகம் பண்ற போது நல்ல காரியத்தை செய்யறான்னு இல்லையோ அந்த நல்ல காரியத்தை மனப்பூர்வமா செய்யாமல் போனால் கூட ஏதோ டம்பத்துக்காக செஞ்சான் அப்போ கூட பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார். நல்ல காரியம் பண்ற போது மனப்பூர்வமா செய்யறானான்னு பரமாத்மா பார்க்க மாட்டான். ஆனா ஒருத்தன் நிகிரம் பண்ற போது பெருமாள் ஒருத்தன் வெய்யறான் அவனை பெருமாள் நிகிரம் பண்ண போறார். அப்ப பெருமாள் மனப்பூர்வமா வெய்யறானான்னு பார்க்கிறான். வெறும் விளையாட்டுக்கு வாயால வச்சா அதுக்காக பெருமாள் தண்டிக்க மாட்டார். மனப்பூர்வமா வெய்யறானா உளந்துட்டு இரணையன் உண்மாறுகலம் இரண்டு சம்பாரம் பண்ற போது ஹிருதயத்தெல்லாம் பரீட்சை பண்ணுவாங்க. எங்கேயாவது பகவத் பக்தி கொஞ்சமாவது ஒட்டின்னு இருக்கா. சில பேர் கட்சிக்கா பெருமாள் வெயிர்வா உண்டு. இவேற அப்படிதான் பெருமாள் ரொம்ப பக்தி உள்ளவர். ஆனாலும் கட்சி ஒண்ணு சேர்த்து பணம் சம்பாதித்தா அப்படி பெருமாள் வருது. ஆத்துல அவன் பரம வைதிகன். அவ அப்பா பேர்லாம் இந்த ஈரோடுல ரங்கநாதன் தெருவில் அவ அப்பா பேர்லாம் இருக்கு. அவ கஸ்டடியில ஒரு கோவில் இருக்கு. 2 போட்டுல ஈவேர பெரியார் நிர்வாகத்துல கோவில் தான் 1ஆம் நம்பர் கோவில் இருக்கா. ரொம்ப தான் நிர்வாகம் பண்றான். அவன் வார்த்தை கேட்டு வெளியில் இருக்க ஜனங்கள் தான் நாஸ்திகளா போயிடுது. அவன் பரமாஸ்திகன். அதுல வெறும் வாயால வெய்யறான் கட்சிக்காக. அவனெல்லாம் பெருமாள் நிகிரம் பண்ண மாட்டார். அதுல வெய்யிற போது ஹிருதயத்தை பார்ப்பான் பரமாத்மா. மனப்பூர்வமா வெய்யறான். அப்புறம் கம்சன் மனப்பூர்வமா வெய்யறான்னு தெரிஞ்சாவிட்டுதான் அவன் சம்மாரம் பண்ண. தான் தீங்கு நினைந்த மனசால பகவான தியானம் பண்ண வேண்டியிருக்கு. தியானம் மட்டும் கொடுத்த மனசை தீங்கு நினைத்து உபயோகப்படுத்த தான் தீங்கு நிறைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணு நடுமாலே. கஞ்சனுடைய கம்சனுடைய கஞ்சன்னா கம்சன் அவன் வயிற்றுல நெருப்பா இருந்தான். யசோதன் வாயில பாலை சொரிஞ்சான். கம்சனை வதம் பண்ணா தேவிக்கு வயிற்றுல பால் பொங்கினாப்புல. ஒரே வஸ்து ஒருத்தருக்கு நெருப்பா இருக்கு ஒருத்தருக்கு பாலா இருக்கு. கஞ்சன் வயிற்றில் தேவிகியார் வயிற்றில் நீரை சொருகின்றவன் என்றோ கம்சன் வயிற்றில் நெருப்பை சொருகின்றது. தேவிக்கு ஆனந்தத்தை கொடுத்து கம்சனுக்கு துக்கத்தை கொடுத்தார். நெருப்பென்ன நடுமாலே உன்னை அரிசித்து வந்தோம். நெருப்பென்ன நடுமாலே நெருப்புன்னு சொன்னதுனால அந்த கம்சன் சம்ஹாரம் பண்ணா பெருமாள் எழுனாரே. அந்த கம்சன் கடைசியா பெருமாள் சேவிச்சான். அத்தனை பாப்பம் போயிடுச்சு. கடைசியில பெருமாளுடைய சாயுஜ்யத்தை அடைஞ்சுட்டான். சாரூபியத்தை சனித்யதோ திக்ரதியா ததீஸ்வரம் பிபன் பதன்பா விசரன் ஸ்வபன் ஸ்வசன்
ததர்ஷ சக்கராய் சமக்ரதோ யஹ ததேவ ரூபம் துவரவாபமாபா. இது சாரூபியத்தை அடைஞ்சுட்டான். இவன் பெருமாளே தியானம் பண்ணான் பயத்தினாலே. சாப்பிடுச்சியும் படுக்கச்சியும் தூங்கச்சியும் எழுந்திருச்சியும் வார்த்தை சொல்லிச்சும் ஒரே கிருஷ்ணனே பார்த்தான். எப்படிப்பட்ட கிருஷ்ணனை பார்த்தாலும் கடைசி காலத்துல அதே கிருஷ்ண சாரூபியத்தை அடைஞ்சுட்டான். நெருப்புல எச்சைகளை போட்டா சுத்தமா போயிடும். அந்த மாதிரி கம்சன் மகா பாப்பியா இருந்தா கூட இந்த கிருஷ்ணனையே நினைச்சிருந்து கிருஷ்ணன் கிட்ட அபச்சாரப்பட்டு கிருஷ்ணன் கையால மடிஞ்சதுனால கிருஷ்ண சாரூபியம் உண்டு. கிருஷ்ணனை அவன் நினைச்சா போல யார் நினைப்பா? அவர் சொன்னார் சுகபிரமோஷன், பக்தி பண்ணா பெருமாள் அனுகிரகம் பண்ண மாட்டார். யதா வைரானுபந்தேன ஜனோ மோட்சம் வாப்புனா நததா பக்தி யோகேனிதி மதிர்மம. அவர் சொன்னார் பக்தி யோகம் பண்ணி பெருமாள் அனுகிரகம் சம்பாதிக்க ரொம்ப கஷ்டம். எப்போ தாட் போட்டு கியூவில் போய் ஒதுங்கி சாதுவா இருந்தா டிக்கெட் கிடைக்காது. ஏயா என்ன ஏன் டிக்கெட் கொடுத்தா இப்படியா ஒரு கியூ நிற்கிறது, டிக்கெட் இப்படியா கொடுக்குறது அப்படின்னு ஒரு கோஷம் போட்டா சரி, நீ முதல்ல வாங்கிட்டு போடுவோம். அதுல பெருமாள்கிட்ட சண்டை போட்டாதான் மோட்சம் வரும். சிசுவால் உடனே மோட்சம் வந்துட்டு பாருங்க. கம்சன் விஷம், கம்சன் மோட்சம் வந்து, சிசுவால் விஷம் மோட்சம் வந்து. பக்தி யோகம் பண்ற ஆட்டம் போடலாம் வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருவான். அதுல வைரானுபந்தேன பாவன் பகை பாராட்டினா உடனே மோட்சம். சாத்விகாலருக்கு மோட்சம் குறைச்சு. ஆனா எல்லாரும் விஷயம் மோட்சம் தர மாட்டான். ஏன்னா அவெல்லாம் வர வாங்கிருக்க 3 ஜென்மம் நான் உனக்கு சத்துருவா இருப்பேன், நீ உன் கையால வசம் வந்து மோட்சம் கேட்டிருக்க. சமத்காரமா சொல்ற. அந்த மாதிரி நெருப்பெந்த நெடுமாலே உன்னை நெடுமாலே அந்த ஆசிரிதாள்கிட்ட கம்சன் வசம் மட்டும்தான் போச்சு கூட ஒரு அந்த கூனி அப்புறம் பண்டாரம் மாலை கட்ட இவாளுக்கு எவ்வளவு அனுகிரகம் பண்ணிருக்கான். பக்தாள்கிட்ட அனுகிரகம் உண்டு. அந்த மாதிரி நெருப்பெந்த நெடுமாலே உன்னை அரித்து வந்தோம் பரிதர்தியாகில் உன்னை பிரார்த்திச்சு வந்திருக்கோம், நீ பறை தரணும். வருத்தும் தீர்ந்து வந்தே திருத்தக்க செல்வம் சேவகம் யாம் பாடி. திருத்தக்க செல்வம், திருத்தக்க செல்வம்னா ஒரு பெரிய ராஜா வீட்டு பெண்ண ஒரு ராணியை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அது யோகித்து இருக்க வேண்டாம். அந்த மாதிரி மகாலட்சுமி கல்யாணம் பண்ணிக்கணும்னா அது வந்து யோகித்து. திருத்தக்க செல்வம் சேஃபத்தியாக இருப்பதற்கு வேண்டி யோகித்து இருக்கணும். அந்த மாதிரி உபயபூதி ஐஸ்வர்யம், உபயபூதிக்கு நாதனா இருக்கிறதுனால தான் மகாலட்சுமி கல்யாணம் பண்ணா. அந்த திருத்தக்க செல்வத்தை பாடினோம், மகிழ்ந்தோம். அந்த சேவகம் இருக்கும் இல்லையோ, அந்த லட்சுமியை கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியது யோகியத்தை இருந்தது. கல்யாணம் பண்ணா நிறைய செல்வம் வந்தது. அதை கட்டி காப்பாற்ற வேண்டாமா? அந்த செல்வத்தை காப்பாற்ற வேண்டிய சேவகம் வீரியம் இருக்கு. உன்னுடைய பராக்கிரமத்தை நினைச்சோம், வருத்தம் தீர்ந்தது. உன் திருத்தக்க செல்வத்தை நினைச்சோம், மகிழ்ந்தோம். திருத்தக்க செல்வம் சேவம் யாம் பாடி வருத்தம் தீர்ந்து மகிழ்ந்தேலோ. பார்த்தா இந்த ஜுரம் வந்தால் நமக்கு பயம் இல்லைன்னு, அது வியாதினால பயம் இல்லாமே வியாதியில பயப்படாதனம் வந்தது. டாக்டருடைய அழகா பார்த்தா ஆனந்தம் வந்தது இல்லையா? பர்த்தாவுக்கு கைராசியும் இருக்கு, அழகும் இருக்கு. கைராசி பார்க்கிற போது எந்த வியாதி வந்தாலும் நமக்கு குணப்படுத்த முடியாத கைராசி இருக்கு. அதனால பர்த்தா இப்படிப்பட்ட பர்த்தா இருக்கும் போது நமக்கு வியாதி வந்தாலும் பயப்பட வேண்டியது. அந்த கைராசித்தனத்தை கண்டு பயம் இல்லாமை, அழகா பார்த்து ஆனந்தம். அதுல பெருமாள்கிட்ட 2 அம்சம் இருக்கு. லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான ஐஸ்வர்யம் இருக்கு. அந்த ஐஸ்வர்யத்தை பார்க்கும் போது சந்தோஷம். அதை காப்பாற்றுறதுக்கு வேண்டியதான பராக்கிரமம் இருக்கும் போது வருத்தம் தெரிஞ்சிருச்சு. அதனால எங்களுக்கு பகவத் கைங்கரித்து பண்றதுக்கு வேண்டியதான் விரோதிகள் எல்லாம் போயிட்டு இவருடைய அவதார ரசத்தை அனுசந்திச்சு வந்தோம். அதனால எனக்கு நீ அவசியம் இந்த பறையை கொடுக்க வேண்டும் தான் இந்த பாசுரத்தில் பிரார்த்திக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பாசுரத்தை முடிச்சிருக்கேன். இல்லாட்டா ஒரு நாள் முழுக்க 2 மணி அவகாசம் 3 மணி அவகாசம் உபன்யாசம் பண்ண வேண்டியதான பாசுரம் இது. நாளை தினம் மாலை மணி பண்ணான்ற பாசுரம். நாளைக்கும் சீக்கிரம் வந்துடுறேன். நாளைக்கு முள்ளுண்டு தான் போகணும், சீக்கிரம் வந்துடுறேன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் உபன்யாசம் நாளைக்கு உண்டு. அதனால எல்லாருக்கும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டா நான் காத்துட்டுக்காகப்படி நீ கொஞ்சம் காத்துட்டா பெருமாள் சரியாக கிடைக்கும். அதனால சீக்கிரம் வந்துருங்க. நாளைக்கு ஆரம்பிச்சு கொஞ்சம் முடிச்சிடணும். சொல்லுங்க. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிலா நாய்த்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பின் நெடுமாலே உன்னை அரித்து தோந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வம் சேவும் யாம் பாடி வருத்தும் தீர்ந்து வந்தேலோ ரெம்பாவாய். சதமக மணிநீலாச்சாரு கல்லாரஸ்தாஸ்தனபர நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அழக வினீதாபிசர்பிரா கிருஷ்ணநாதா விலசுது ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானா ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தனந்தன சுந்தரியே கோதாயே நித்தியமங்கலம் சர்வதந்திர சுதந்திராய சிம்ஹாய கவிவாதினாம் வேதாந்தாச்சாரிய வர்யாய வெங்கடேஷாய மங்களம்.
நேற்று இது உள்ள இருக்குதா நாடு